என் சாதி பொண்ணு இன்னொரு சாதிக்காரன் விரும்புகிறான், சாதி கலப்பு ஏற்பட்டால் என்ன ஆகிறது, என் தகுதி என்ன அவன் தகுதி என்ன அப்படின்ன உடனே அவனுக்கு ஆத்திரம். அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை, அவனை அழித்தொழிக்கணும், அவனை வெட்டி சாய்க்கணும். இல்லைன்னா எனக்கு அது குடும்ப கௌரவம் போயிடும், சாதி கௌரவம் போயிடும். இந்த உணர்ச்சி மட்டுமே திணிக்கப்பட்ட நிலையில் அதில் மட்டுமே இருக்கிறவன் பின் விளைவுகளை பற்றி கவலைப்படுறதில்லை. இப்படி ஒரு கொலை நடந்தால் அதுக்கு பிறகு சட்டம் வரும், காவல்துறை வரும், கைது செய்வார்கள், சிறைக்கு போக வேண்டி வரும், ஆயுள் தண்டனையே கிடைக்கலாம் அல்லது மரண தண்டனையே கிடைக்கலாம். நம்முடைய குடும்பம் சிதறி போகும், நம்முடைய மனைவி நடுத்தெருவிலே நிற்பாள், நம்முடைய பிள்ளைகள் நடுத்தெருவிலே நிற்பார்கள், அவர்களை கவனிக்க ஆள் இல்லாமல் போய்விடுவார்கள், நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பமே சிதறி போகுமே என்றெல்லாம் சிந்திக்க அவனுக்கு இடம் தராது. வெறும் புலனறிவு, ஆறாம் அறிவு இல்லை. தன்னை சுற்றி 360 டிகிரியிலும் கண்காணிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், கேமராக்கள் இருக்கின்றன, அரசு இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சட்டம் தன் கடமையை செய்யும், அதிலிருந்து தப்ப முடியாது. அமைதியான குடும்பம் சிதறி போகும். இதையெல்லாம் சிந்திக்க மூளைக்கு நேரம் கொடுப்பதில்லை. சிந்திக்கிற ஆற்றல் எல்லா மனுஷனுக்கும் உண்டு, அதனால தான் எல்லாருக்குமே மூளை இருக்கிறது. ஆனால் சிந்திக்க நாம் மூளைக்கு வாய்ப்பு தருவதில்லை, உணர்ச்சிக்கு வாய்ப்பை தந்து விடுகிறோம். விலங்கினங்களிலிருந்து மனிதன் வேறுபடுவது இந்த ஆறாம் அறிவின் மூலம்தான். இதையெல்லாம் யோசித்து பார்க்கிறவன், சிந்தித்து பார்க்கிறவன் முதிர்ச்சி அடைகிறான், பக்குவம் அடைகிறான், பிறருக்கு வழிகாட்டுகிறான். சகோதரத்துவம் மேலானது என்று நம்புகிறான். ஜாதி 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 என்பது நாம் பிறப்பதற்கு முன்பிருந்தே விவாதிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இந்த சமூக கட்டமைப்பு இல்லை, எந்த மதத்திலும் இந்த வடிவமைப்பு இல்லை. சாதி அடிப்படையில் உறவுகளை தீர்மானிப்பது, மன வாழ்க்கையை தீர்மானிப்பது என்கிற ஒரு வாழ்வியல் உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் இல்லை. தமிழனாகவும் இவனால் ஒன்று சேர முடியவில்லை, இந்தியனாகவும் இவனால் ஒன்று சேர முடியவில்லை, பாட்டாளியாகவும் இவனால் ஒன்று சேர முடியவில்லை. ஒரே சாதிக்குள் ஒரு சகோதரத்துவமும் மலர்வதற்கு வாய்ப்பில்லை என்கிற நிலையை எது ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் சாதிதான். வள்ளுவ பெருந்தகைக்கு முன்னாலேயே சாதி கூடாது என்கிற கருத்தை இந்த மண்ணில் விதைத்தவர் கௌதம புத்தர். அவர் சொன்னதுதான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற உயரிய கோட்பாடுகள். நாம் யாரும் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிற இந்த கோட்பாடு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறான். ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிற இந்த கருத்தியலை 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தர் சொல்லியிருக்கிறார். கௌதம புத்தர் சுயம்புவாக சொன்னாரா என்றால் அப்படி சொல்ல முடியாது. அவருக்கு முன்னால் அவருடைய முன்னோர் இதை பேசியிருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை. இப்படித்தான்
அறிவு வளர்ச்சி என்பது உருவாகி இருக்கிறது, பரிணாமம் அடைந்திருக்கிறது. ஆகவே சாதி ஆணவ கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு விஜய் சிஎம் விஜய்ன்னு சொன்னால் அது வேற மாதிரி பொருளாயிருது. அதனால தான் கேட்டேன், உங்களுக்கு ஏன் சிஎம்னு பேர் வந்துச்சுன்னா, செட்டிக்குளம் அவங்க ஊர் பேர் ஏதோ செட்டிநாடு ஏதோ சொன்னார். அப்பா பேர் முத்தும் பெருமாள்னாரு. இப்போ மு விஜய்னு போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ சிஎம் விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஆயிரும். இப்போ அவர் இன்னைக்கு ஆணவ கொலையை பற்றி பேசுகிறாருன்னா, இதுக்கு முன்னால் யாருமே பேசலையான்னா எல்லாம் பேசியிருக்கிறாங்க. நம்முடைய இயக்குனர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் படங்களில் ஏராளமாக இந்த சாதி பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் படங்களை திருப்பி போட்டு பாருங்க. அவர் கதையில் அண்ணன் எடுத்தோடனே முருங்கைக்காயினார். அவருக்கு மனசில் நிற்கிறது முருங்கைக்காய் தான். அது ஒரு உத்தி, அவ்வளவுதான். ஆனால் அவர் அந்த படத்தில் சொல்லியிருக்கிற செய்திகள் ஏராளம், ஒவ்வொரு படத்திலுமே. அப்போது இந்த சாதி அமைப்பு கூடாது அப்படிங்கிற கருத்தை நாம் புதுசாக பேசலை, திருமாவளவன் பேசலை. இது ஒன்றும் திருமாவளவனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. சில பேர் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இவன் வந்த பிறகுதான் எல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க, டிஷர்ட் போடுறாங்க, கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களை மயக்கிறாங்க. இதெல்லாம் அரசியலுக்காக பேசுவது. டிஷர்ட் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா? கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா? ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் உடனே பெண்கள் அவங்க பின்னாலே போயிடுவாங்களா? இது பெண்களையே குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விமர்சனம். அது அப்படி அல்ல. காதலுக்கு எந்த வரம்பும் இல்லை. அது ஒரு உயரிய உணர்வு, தூய்மையான உணர்வு. அதை எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாது. நீ எத்தனை கொலைகளை பண்ணாலும் காதலை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ வேணா உள்ள போகலாம், ஜெயிலில் கிடக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் எதிர்வினை. ஒரு உயிரை நீ பறிக்கலாம், நீ ஜெயிலுக்கு போய் கிடக்கலாம், அவ்வளவுதான் நடக்கும். மதுரை வீரன் காலத்திலிருந்து புராண காலத்தில் மதுரை வீரன் கதையே அப்படிதான் நடந்திருக்குது. சாதி விட்டு சாதி. காத்தவராயன் கதையே அப்படிதான் நடந்திருக்குது. காத்தவராயன் ஆரியமாலா கதைன்னு நினைக்கிறேன். நிறைய கதைகள் அப்படி இருக்கு. நிறைய குலதெய்வ கதைகளை போனீங்கன்னா நிறைய சாதி விட்டு சாதி திருமணம் செஞ்சு அதனால படுகொலை செய்யப்பட்டு அப்படி கொல்லப்பட்டவர்களையே அம்மனா வழிபடுறாங்க, இல்லைன்னா ஐயனா வழிபடுறாங்க. ஐயனார், ஐயன், இதுதான் குலதெய்வங்கள். குலதெய்வங்கள்ங்கிறது சிவன் மகாவிஷ்ணு மாதிரியான கதைகளை கொண்டது கிடையாது. நம்மோடு வாழ்ந்தவர்கள் மடிந்திருப்பார்கள். அவர்கள் நமக்கு முன்னோர்களாக பாதுகாவலர்களாக இருந்திருப்பார்கள். அவர்கள் நமக்காக நம்முடைய குலத்தை காப்பதற்காக ஆயுதம் ஏந்தி இருப்பார்கள், வெட்டுப்பட்டு இருப்பார்கள், களத்திலே பலியாகி இருப்பார்கள். அவர்களை நினைவு கூர்ந்து நடுகள் நட்டு அவர்களை வழிபாடு செய்கிற ஒரு முறைதான் குலதெய்வ முறை வழிபாட்டு முறையாக மாறி இருக்கிறது. அப்படி நிறைய தரவுகள் உண்டு. இப்போ நாமெல்லாம் பெருந்தெய்வங்களை கும்புற வழக்கம் நமக்கு கிடையாது. ஊருக்கெல்லாம் போனால் முனியாண்டி, கருப்புசாமி, மாயவன், இப்படிதான் சாமி. இதெல்லாம் யாருன்னா நம்முடைய முன்னோர். அவங்களுக்கு இருந்த பேர். அவங்களுக்கு சாராயம் வச்சு படைப்பாங்க, கறி வச்சு கிடா வெட்டி கறி சமைச்சு படைப்பாங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்வியலில் இருந்த முக்கியமான கூறுகள். சாதி அடிப்படையிலான படுகொலைகள் நடந்து அந்த படுகொலைகளால் தியாகம் செய்த அவர்களெல்லாம் கடவுளாக்கப்பட்டு இருக்கிறார்கள், நடுகளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். நடந்திருக்கு. இப்போ என்ன அதிலிருந்து தெரிய வருதுன்னா, இந்த சாதி அடிப்படையில் சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணக்கூடாது, கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு நேற்றுக்கில் ரொம்ப காலமாக இருக்குது. காதல் ரொம்ப காலமாக மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து இருக்கு. காதலுக்கு எதிர்ப்பும் அந்த காலத்தில் இருந்து இருக்கு. காதலின் பெயரால் சாதி விட்டு சாதி திருமணம் நடந்தால் ஆணவ கொலைகள், அது இங்கிலீஷில் ஹானர் கில்லிங்கிறான். ஹானர் கில்லிங்னா கௌரவ கொலை.
அதில் என்ன கௌரவம் இருக்குது? அது ஆணவம் தான் அது. அதனால தான் ஆணவ கொலைன்னு இப்போ நம்ம அதை புதுசாக அழைக்கிறோம். அதில் என்ன கௌரவம் இருக்குது? பெற்ற பிள்ளையை 10 மாதம் சுமந்த பிள்ளையை பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை கொஞ்சி குழவிய பிள்ளையை ஈவிரக்கமில்லாமல் வெட்டி சாய்க்கிற அளவுக்கு மூர்க்கம் வருகிறது என்றால் அது சாதியின் பெயரால் ஏற்படுகிற பித்துக்குளித்தனம். அது சாதி அவன் கண்ணை மறைக்குது, மூளையை செயல்பட விடாமல் தடுக்குது. ஆகவே அந்த ஆணவ கொலைகள் காலம் காலமாக சமூகத்திலே இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை அவ்வப்போது பலர் கண்டித்திருக்கிறார்கள், அதை எதிர்த்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். அந்த வரிசையில் தான் நம்ம பெரியாரையும் அம்பேத்கரையும் பார்க்கிறோம். இது எப்போதான் தீர்வு வரும்? இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நம்ம சொல்ல முடியாது, ஒரு டியூரேஷன் சொல்ல முடியாது. பசிக்குது, சோறாக்கணும் அப்படின்னா 1/2 அன் ஹவரில் சமைச்சிடலாம், ஒரு டைம் சொல்லணும். 1/2 அன் ஹவரில் உட்காருங்க, நான் சமைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு டைம் சொல்ல முடியும், ஒரு கெடு சொல்ல முடியும். நான் இங்கேருந்து டெல்லிக்கு போகணும், அவங்கள யாரோ ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன டைம்? ட்ரெயினில் போனால் இத்தனை மணி நேரம் ஆகும், 24 மணி நேரம் ஆகும். ஃப்ளைட்டில் போனால் 2.25 மணி நேரம் ஆகும், ஒரு டைம் சொல்லிடலாம். சாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு டைம் லைன் சொல்ல முடியாது, ஒரு டைம் ஃப்ரேம் சொல்ல முடியாது, காலக்கெடு சொல்ல முடியாது. புத்தர் தோன்றினார், இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று 2 சாதி தான் இருக்கிறது, சாதிகள் 2 ஒழிய வேறில்லை என்று சொன்ன அவ்வை பாட்டி சொன்னார். ஆண் சாதி பெண் சாதி ஆக 2 சாதி, வீண் சாதி மற்ற எல்லாம் என்ற சித்தர்கள் சொன்னார்கள். சாதி வேற ஒன்றும் இல்லைப்பா, சாதி ஆண் சாதி பெண் சாதி அவ்வளவுதான், மற்றதெல்லாம் வீண். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னான், எல்லாம் பிறக்கலாம், ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம். பிறக்கிறதுல என்ன பெரிய வேறுபாடு இருக்குது? உயர்ந்தவன் வேற மாதிரி பிறக்கிறான், தாழ்ந்தவன் வேற மாதிரி பிறக்கிறானா? இல்லை. ஆணும் பெண்ணும் இணைந்து கரு உற்பத்தி ஆகி 10 மாதம் கற்ப பையிலே வளர்ந்து கருவறையிலே வளர்ந்து அதன் பிறகு அவன் குழந்தையாக பிரசவம் ஆகிறான், அவ்வளவுதான். இதுதான் எல்லா உயிரினங்களுக்கும், மனிதனுக்கு. பரப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னார். அந்த வரிசை ஒட்டித்தான் மகாத்மா பூலே, கேரளாவிலே நாராயணகுரு, ஏன் பல மதங்கள் பல சாதிகள், எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா சாதியும் ஒன்று தான் சொன்னவர் நாராயணகுரு. சாமித்தோப்பு அடிகளார் ஐயா ஆல பிரஜாபதி அடிகளார், அவருடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் அவர் தான் வைகுண்டர். 150 வருஷங்களுக்கு முன்னால் ஏதரா சாதி, எங்கே சாதி இருக்குன்னு அவர் ஒரு கிணறை தோண்டி, 10 சமத்துவ கிணறுன்னு ஒரு கிணறை தோண்டி 18 கிராமங்களில் இருந்த மக்கள் எல்லா சாதியும் ஒரே இடத்துல உட்கார சொல்லி அதை வாளியில் தண்ணி அள்ளி எல்லாம் ஒரே இடத்துல குளிச்சிருக்கிறாங்க. அந்த தண்ணியை அள்ளி ஒரே வாளியில் தண்ணி எடுத்து குடிச்சிருக்கிறாங்க. குடிக்க வச்சவர் யாருன்னா வைகுண்டர். பிறப்பால எவனும் உயர்ந்தவன் இல்லை தாழ்ந்தவன் இல்லை. நான் திருமாவளவன் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். வைகுண்டர் சொன்னார், வைகுண்டரை உங்களால எதிர்க்க முடியுமா? வைகுண்டர் சொன்னது தான் நான் சொல்றேன், நாராயணகுரு சொன்னது தான் நம்ம பேசுறோம், அவ்வளவுதான். நம்ம புதுசா ஒன்றும் கண்டுபிடிக்கல, எதையும் பேசல. அவங்களுக்கு பின்னால தோன்றியவர்கள் தான் பெரியார், அம்பேத்கர்லாம். இவங்களுக்கு மூத்தவர் வைகுண்டர், சமகாலத்தவர் ஐயா நாராயணகுரு. அதே காலத்து தலைவர் பசவண்ணா, அவரும் 150 வருஷத்துக்கு முன்னால் 200 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், 12ஆம் நூற்றாண்டு. அவர் கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னால் அவர் சாதி பிறப்பின் அடிப்படையில் சாதி இல்லைன்னு எதிர்த்து போரிட்டவர் தான். இன்னைக்கு அவரை பின்பற்றவங்க சாதியை கடைபிடிக்கிறாங்க, அது வேற விஷயம். ரொம்ப அருமையாக ஒரு விஷயத்தை சொன்னார். புத்தர், நபிகள் நாயகம், இயேசு பெருமான், இந்த 3 மாமனிதர்களும் மனிதநேயமே உலகின் தலை சிறந்த கொள்கை என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவரை பின்பற்றதான் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கிறான், எல்லாம் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான், அருவாளை தூக்கிட்டு நிற்கிறான். அதுதான் வீரம் சொல்கிறான். பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவனும் வன்முறையில் ஈடுபடுகிறான், படுகொலையில் ஈடுபடுகிறான். அதுக்கு சிங்களமே ஒரு சாட்சி.
ஈழத்தமிழர்களை படுகொலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் பௌத்தர்கள் தான். அவன் உண்மையிலேயே பௌத்தத்தை உள்வாங்கி இருந்தான்னா மனிதநேயம் தான் அவன்கிட்ட மேலோங்கி இருக்கும். தமிழர்கள் அவன் கொல்ல மாட்டான். நீ தனியாக வாழணும்னு நினைக்கிறியா, வாழ்ந்துட்டு போ, உனக்கு ஒரு நாடு வேணுமா வச்சுக்கோ சொல்லிட்டு போயிருப்பான். ஒன்றும் ஆகாது, நம்ம எல்லாம் சகோதரர்களாக வாழ்வோம். ஆனால் அவன் பௌத்தத்தை உள்வாங்கினானே தவிர புத்தர் சொன்னதை பின்பற்றவில்லை. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு, எவனையும் நீ வன்முறைக்கு போகாதே, வன்முறையில் ஈடுபடாதே என்று சொன்னார் இயேசு பெருமான். ஆனால் கிறிஸ்தவ நாடுகள், பல நாடுகளில் எவ்வளவு சிலுவை போர், எவ்வளவு பெரிய யுத்தங்கள்லாம் நடந்திருக்குது, எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் இயேசுவின் பெயரால். நபிகள் நாயகம் அவர் சொன்னது மனிதநேயம்தான். உலகின் தலை சிறந்த கொள்கை மனிதநேயம். நம்ம யாரும் அதை பின்பற்றதில்லை. சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம், இதுதான் மதம் சொன்ன உண்மையான கோட்பாடுகள், இதுதான். ஆனால் நம்ம அதையெல்லாம் விட்டுட்டோம். பரப்பால நீ யார் நான் யார், எனக்கு நீ சமமாக வருவியா, என் வீட்டு பிள்ளையை நீ மயக்கி இழுத்துட்டு போக பார்க்குறியா, இங்கே இருக்கிற சொத்தை பறிக்கிறதுக்காக நீ லவ் பண்ணுறது நாடக காதல் பண்ணுறியா, இந்த விமர்சனங்கள் எல்லாம் அவர்களின் நலன்களுக்காக பேசப்படுகிற ஒன்று. அது காதல் என்கிற உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிற ஒரு முயற்சி. அதை ஒரு கருப்பொருளாக கொண்டு ஆணவ கொலையை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் படம் இன்னும் நம்ம முழுமையாக பார்க்கல. கதையை அப்பப்போ லேசாக 1-2 வரி அவர் சொன்னார். நான் கூட விஜய்கிட்ட சொன்னேன், அதான் சிஎம் விஜய் தான், விஜய்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் சுருக்கமாக கதையை சொல்லுங்கள் மேடையில் அப்படின்னேன். கதையை சொல்லிட்டா நீங்கள் யாரும் போய் பார்க்க மாட்டீங்கன்றதுனால அவர் புதிர் போட்டு 2 கேள்வி எழுப்புவேன், நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு. புரட்சிகரமான சிந்தனைகள், முற்போக்கான சிந்தனைகள், ஜனநாயகபூர்வமான சிந்தனைகள் எல்லா தளங்களிலும் வளர வேண்டும்.